இல்லை ஒரு நபர் விசாரணைனா எப்படி இப்போது தெய்வகாலேருந்து விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்றைக்கே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, எஸ்ஐடி தான் போட்டிருக்கீங்க. யார் பிரச்சனையில் யார் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவரே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும். அது தேவிகா தான் பதில் சொல்லணும். அதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது, விஜய் அவர்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது. பிஜேபிக்கு சம்பந்தமாக கேள்விகள் இருந்தால் நான் பதில் கொடுப்பேன். விஜய் அவர்கள் வந்து பாஜக வந்து பாதுகாக்கிறதுன்னு ஒரு திமுக வந்து அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்க வந்து ஒரு குற்றம் சாட்டுவாங்க. இதே திமுக வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டுங்கள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டுங்கள் ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டேயும் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டேயும் இல்லை. ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதில் பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்லை, கண்ணால் பார்க்கறது இல்லை. அப்படியே ஒரு மியூட் மோடில் போயிடுறாரு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல. அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்து இல்லை, ஏன் பாதுகாப்பு இல்லை, ஏன் தேவையில்லாமல் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது, ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க, நிறைய ஏன்ங்கிறது கேள்விகள் இருக்குது. ஆனால் எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோடில் போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு அவர் மியூட் மோட்ல போயிட்டாரு, பதில் வராது. ஒரு நிமிஷம், யாராவது ஒருத்தர் கேளுங்க. மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம், இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது. மணிப்பூர்ல என்ன நடந்தது, அது இங்கே கரூர்ல நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்று வந்து எப்பவுமே அங்கே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலைன்னா நீங்க அப்படியே வந்து ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் வந்து பேச வேண்டியதாக இருக்கும். மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்குது, அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்கே நடந்தது சம்பவம் ரொம்ப ஒரு கோர் சம்பவம், அது நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாத்துக்கும் நானே தலை குனிஞ்சு நிற்கிறேன் நான் உங்கள் முன்னாடி. ஆனால் அது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்குது, கரூரில் நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசுனாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுறதுக்காக தான், இல்லை தனக்குன்னு ஒரு சாதகமாக ஒரு விஷயம் இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலி அதனால தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாமல் தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதோ இது நான் எடுத்துப்பேன். இல்லை ஒரு நபர் விசாரணைனா எப்படி இப்போது தெய்வகாலேருந்து விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்றைக்கே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, எஸ்ஐடி தான் போட்டிருக்கீங்க. யார் பிரச்சனையில் யார் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவரே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ வேண்டாம் நான் எஸ்ஐடி தான் போடுவேன்னா அது எனக்கு புரியல. மறுபடியும் அந்த கேள்வி தான் முதலமைச்சர் அவர்களுக்கு, ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணையிலேருந்து ஏன் பின் வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல. யார் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை யார் அந்த இல்லை இது அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் கேமரா முன்னாடி இந்த யூடியூபர்ஸோ இல்லை அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இதில் வந்து உண்மை இருந்தால் தான் வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது. ஆனால் இது விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ அரசியல் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு, இல்லை பிரதமர் மோடி அவர்கள் அவர் தான் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்துனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது, இல்லை விஜய் சார்பாக விஜய் தரப்பில் யாராவது அவங்கக்கிட்ட பேசி தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா இது வந்து சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்லை சில பேர் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு 2 மினிட் ஃபேமுக்காக அரசியல் என்னை விட வேறு யாருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டும் எங்கள் டைம் வேஸ்ட்டும். மேடம், இப்போ அங்கே வந்து தலைமையோ அல்லது இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ 41 பேர் இறந்து போன கரூருக்கு வரலை அப்படிங்கிறது தவிர்க்க மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கரூரில் நடந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அது கண்டிப்பாக 41 உயிர் வந்து எழுந்திருக்கோம் போயிருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நினச்சிப்பாங்க. ஒரு தந்தையோ மகனோ கணவனோ தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்கள் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்லேயே நடந்தாலே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும். அப்படி இருக்கும்போது 41 பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும். விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அங்கே போனால் என்ன நடக்கும் அதுவும் ஒன்று இருக்குது. நான் எல்லாமே வந்து
ஒரு 2 மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான், விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இது பற்றி நம்மளால் பேச முடியும். நடந்திருக்க கூடாது, அது நடந்திருக்காங்க. மேடம், நீதிமன்றம் வந்து விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் தானே பதில் சொல்லணும், அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் நான் இல்லைங்க. விஜய் கிட்ட இதுக்கு பதில் வாங்கிக்கிறேன்.